தேரர்களிடம் அர்ச்சுனா எம்பி பகிரங்க மன்னிப்பு. வாடகை வீட்டுக்கு ஓடிச் சென்ற மஹிந்த ராஜபக்ச. இன்று பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பணத்தை குவிக்கும் பேராசையால் இலங்கையை அழித்த அரசியல்வாதிகள் கடுமையாக விமர்சித்த பேராயர். திருகோணமலையில் பேருந்து விபத்து, 14 பேரின் நிலைமை. தையல் கடைக்குள் வேகமாக பாய்ந்த கார், ஒருவர் கவலைக்கிடம், 2 படுகாயம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றில் தான் கூறிய கருத்துக்கு கண்டி மாநாயக்க தேரர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான ராமநாதன் அர்ச்சுனா பிணையில் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சமகால அனுர அரசாங்கம் இன்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்ததாக கடந்த 19ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நான் கூறினேன். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. இந்த அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல எனது பங்களிப்பை வழங்குமாறும் உங்களை போன்று உண்மை பேசுபவர்களே எமது நாட்டுக்கு தேவை என தெரிவித்தனர். ஆனால் மக்கள் இந்த அரசாங்கத்தை வெறுக்கின்றனர் என்ற கருத்தில் அவர்களையும் சேர்த்ததற்கு மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் எனவும் அவர்கள் சொல்லாததை நாடாளுமன்றத்தில் கூறியதாக அர்த்தமாகிவிடும் என்றும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது கொழும்பு நுகேகொடை பகுதியில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்ல வசதியை அரசாங்கம் ரத்து செய்த பின்னர் அதுவரை உத்தியோகபூர்வ இல்லத்தில் தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ச செப்டம்பர் 11ஆம் திகதியன்று வீட்டை விட்டு வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது. தங்கல்ல பகுதியில் உள்ள இல்லத்தில் வசித்து வந்த பின்னர் கடந்த வாரம் நுகேகொட பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு திரும்பியுள்ளார். அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை வருவதிலுள்ள வசதியை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீடு அவரது நண்பருக்கு சொந்தமானது என்றும் குத்தகை அடிப்படையில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேசைக்கு கீழால் பணத்தை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறாக செயற்பாடுகளுக்கு அனுமதியளித்த அரசியல்வாதிகள் செய்த மிகப்பெரிய தவறே மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட பிரதான காரணம் என பேராயர் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். நத்தார் பண்டிகையின் தேசிய நிகழ்வு ஒன்று உஸ்வட்ட கெய்யாவ தேவாலயத்தில் நடைபெற்ற போது அங்கு நடைபெற்ற ஆராதனையில் பேராயர் மெல்கம் ரஞ்சித் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு காடழிப்பு, சதுப்பு நிலங்களை நிரப்புதல், மலைகளில் கட்டடங்கள் அமைப்பதற்கு அனுமதி அளித்தல் போன்ற செயல்களால் பாரியளவில் சுற்றுச்சூழலை நாசமாக்க உதவி செய்தனர். அத்தோடு அவற்றுக்கு பக்கபலமாகவும் இருந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் இன்னும் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர். எவ்வித ஒழுக்கமும் அற்ற நிலையில் குப்பை கூளங்களை வீதியில் வீசி முழு நாட்டையும் அசுத்தமாக்கியது யார்? நாங்களே இவற்றை செய்தோம். இதற்கு அரசியல்வாதிகளும் பக்கபலமாக இருந்து செயற்பட்டுள்ளனர். பணத்தை சேமிக்க துடிக்கும் பேராசைகளால் இந்த நிலைமை ஏற்பட்டது என்றும், ஆனால் நாம் மரணிக்கும் போது இவற்றை கொண்டு செல்ல போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சேருநுவர காவல்துறை பிரிவில் உள்ள மஹிந்தபுர சந்தியில் அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகி 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இன்று திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அக்கரைப்பற்றிலிருந்து திருகோணமலைக்கு பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்தே விபத்துக்குள்ளாகியுள்ளதோடு இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 14 பேர் காயமடைந்துள்ளதோடு மூதூர் தள வைத்தியசாலையிலும் சேருநுவர பிரதேச வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருநுவர காவல்துறை மேற்கொண்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் தையிட்டியில் திஸ்ஸவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் அண்ணளவாக 2 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திஸ்ஸவிகாரைக்காக 8 ஏக்கர் வரையான பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கடந்த பல வருடங்களாக மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்ற நிலையில் தற்போது அண்ணளவாக 2 ஏக்கர் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளதோடு 8 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளே இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காணிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் எல்லை அமைக்கும் பணிகளுக்காக ஒரு தொகுதி நிதியும் கிடைத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காவல்துறையினர் கார் ஒன்றினை துரத்தி வந்தபோது கார் கடைக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் நேற்று இரவு 8:15 மணியளவில் நவாலி மூத்த நயினார் ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. மூவர் சம்பவத்தில் படுகாயமடைந்துள்ளதோடு ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் காவல்துறையினர் கார் ஒன்றினை துரத்திய போது அந்த கார் கோவிலுக்கு அருகிலுள்ள தையல் கடை மற்றும் வேறு ஒரு கடையின் மீது மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது தையல் கடையிலிருந்து கதைத்துக் கொண்டிருந்த
மூவர் படுகாயமடைந்ததோடு அவர்களில் ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த மூவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டுள்ளனர். காரை செலுத்தி வந்த சாரதி மானிப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காரை செலுத்தி வந்த சாரதி மானிப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 2 கடைகளும் மற்றும் 3 தையல் இயந்திரங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் காவல்துறையினர் துரத்தி வந்ததாலேயே வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் இவ்வாறு விபத்தை ஏற்படுத்தியதாக அங்கிருந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டாளரான மஹிந்த பத்திரனவுக்கு எதிராக கடுவலை மாவட்ட நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி இதற்காக 1000 கோடி ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு பிரதி அமைச்சர் இந்த வழக்கின் மூலம் கோரியுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் மஹிந்த பத்திரன தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு ஒன்றை இந்த சட்ட நடவடிக்கைக்கு காரணம். அந்த பதிவில் கொழும்பு சினமன் லைஃப் சொகுசு குடியிருப்பு வளாகத்தில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியுள்ளார். இந்த சொத்து வாங்குவதற்கான நிதி ஆதாரம் சந்தேகத்திற்குரியது என்றும் இது கையூட்டு மூலம் பெறப்பட்ட பணமாக இருக்கலாம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தன் மீது குறித்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என சுனில் வட்டக்கல நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தனது அரசியல் வாழ்க்கையையும் தனிப்பட்ட கௌரவத்தையும் சீர்குலைக்கும் நோக்கில் திட்டமிட்டே இந்த பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதோடு சச்சின் ரத்வத என்ற பெயரிலான ஒரு பேஸ்புக் கணக்கை மேற்கோள் காட்டியே மஹிந்த பத்திரன இந்த பதிவை இட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மஹிந்த பத்திரனவுக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு அவர் எவ்வித பதிலும் வழங்கவில்லை என்றும் பிரதி அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்ட இந்த தகவல் தனது பொது நட்பெயருக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றாடல் சட்டங்களை மீறும் நபர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப்யூ வுட்லர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது 23 சந்தேக நபர்கள் சுற்றாடல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் நாடு முழுவதும் இவ்வாறான சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பாடசாலையின் விருது வழங்கல் நிகழ்வின் போது ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் அதன் அதிபர் சுமோதா ஜெயவீர விளக்கம் அளித்துள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவினால் விசாரணைக்காக பாடசாலை அதிபர் அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த 22ஆம் திகதி கல்வி அமைச்சில் இடம்பெற்ற விசாரணையின் போது பல தகவல்களை அதிபர் வெளியிட்டுள்ளார். 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்ட விதம் குறித்து அதிபர் விளக்கம் அளித்துள்ளதோடு 7 வருடங்களின் பின்னர் நடத்தப்பட்ட சிறந்த வீராங்கனை விருது விழா ஒரு வீராங்கனைக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படுவதால் கடுமையான நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டதாக அதிபர் அங்கு குறிப்பிட்டுள்ளார். சனித்மா சினாலிக்கு விருது வழங்கப்படாமைக்கு அவர் பயிற்சியில் கலந்து கொள்ளாதது காரணமல்ல, மாறாக அதற்கான தகுதிகள் பூர்த்தி செய்யப்படாமையே காரணம் என்று தெரிவித்துள்ளார். எனினும் இது குறித்து சர்ச்சையை ஏற்படுத்திய குவாஸ் வீராங்கனை சனித்மா சினாலி தற்போது பழைய மாணவி எனவும் அவர் மேடையில் நடந்து கொண்ட விதம் பாடசாலையின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக அமைந்ததோடு எதிர்கால சந்ததியினருக்கு தவறான முன்மாதிரியாகவும் அமைந்துள்ளதாக அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை விமானப்படை 2 அமைதி காக்கும் படையினரை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையில் சேவையாற்றும் இலங்கை விமானப்படை விமானப்பிரிவு இம்மாதம் 15ஆம் திகதி செமியோ பிரதேசத்தில் ஏற்பட்ட மோதல் நிலையின் போது காயமடைந்த ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 அதிகாரிகளை அவசரமாக வெளியேற்றும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. இதன்போது MI-17 ரக ஹெலிகாப்டர் ஒன்றை பயன்படுத்தி செமியோ நடவடிக்கை முகாமில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் நடவடிக்கை பிரதேசத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்பட்ட சந்தர்ப்பத்திலும் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்ய விமான பணிக்குழாத்தினரால் முடிந்தது. இந்த நடவடிக்கையில் பிரதான விமானியாக விங் கமாண்டர் நெல்சன் தி சில்வா செயற்பட்டதோடு உதவி விமானியாக பிளைட் லெப்டினன்ட் அருணோதய ஏகநாயக்க ஆகியோர் செயற்பட்டுள்ளனர். இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.